Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சுக்குட்டி பழம் வச்சு அதாவது சுக்குட்டி காய் வச்சு ரொம்பவே சிம்பிளா பண்ணக்கூடிய சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணலாம்னா फ्रेंड्स பார்க்க போறோம். பொதுவாவே நம்ம சுக்குட்டி கீரை எல்லாம் சாப்பிடும்போது சுக்குட்டி கீரை எல்லாம் பறிக்கும்போது நிறைய சுக்குட்டி பழம் சுக்குட்டி காய் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதையெல்லாம் நம்ம அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சுக்குட்டி பழம் வச்சு ரொம்பவே ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் அதாவது மவுத் அல்சர் ஸ்டொமக் அல்சர் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். இது ரொம்பவே நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட ரொம்ப ஹெல்த்தி. இந்த ரெசிபி நம்ம சுலபமாகவே பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம சப்பாத்தி தோசா கூட நல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த ரெசிபி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தானே தினம் அப்லோட் பண்ணுற புதிய ரெசிபிஸ் உடனுக்குடனே எங்கள் மொபைலுக்கு சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. சூடான எண்ணெயில் நான் 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாயை பாதி போல் இந்த மாதிரி கட் பண்ணி அதோட சீட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. விதைகளை ரிமூவ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதனால வெங்காயம் சட்டுன்னு வதங்கும். இப்போது இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் சுக்குட்டி காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பழம் நம்ம ஃபார்ம்லேயே விளைஞ்சது தான். ஸோ இப்போது நம்ம இந்த சுக்குட்டி பழத்தை இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை நம்ம வதங்க வைக்கணும். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் இது வதங்கினாலே போதும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம வதங்க வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போதும். நான் இதில் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ காரத்து தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா அந்த சுக்குட்டி பழத்து கூடலாம் நல்லாவே கலந்து நல்லா இது வதங்கணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம இது கூடவே நல்லா சேர்த்து வதங்கணும். இது கம்ப்ளீட்டாக இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா மேஷ் ஆகி வதங்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியில் நம்ம எந்தவித புளியும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். தக்காளி இருக்க புளிப்பு தன்மையே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஆனால் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சைட் டிஷ் ரெசிபி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி புதிய ரெசிபிஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.